tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. ஸோ இந்த boil ஆனதும் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பல தானியங்களை வச்சு ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு தோசை பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேல வந்து ஒரு 1/2 கப் பச்சை பயிறு, மைசூர் தால் வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து பாதாம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து நல்லா காஞ்ச வேர்க்கடலை இருக்கும்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 வாட்டி தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஒன்று 5 to 6 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அரைச்சிக்கோங்க. இது நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க, ஏன்னா ஊறி வரும்போது மேலே ஆகும். இப்போ காலையிலே நான் எடுத்திருக்கேன். எனக்கு காலையிலே பாருங்கள் எல்லா பருப்பு அரிசிலாம் எந்த அளவுக்கு ஊறி போய் இருக்குன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. நல்லா நீங்கள் நார்மல் தோசை மாவுக்கு எந்த அளவுக்கு அரைப்பீங்களோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 1 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், நீங்கள் தோசை ஊற்றினதுக்கப்புறம். இப்போ அவ்வளோதான், தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. பல தானியங்கள் வகை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானதும் நீங்கள் குழந்தைக்கு சுட்டு கொடுக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசை வச்சுக்கோங்க. தோசை ஊற்றியாச்சு. இதில் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லை எண்ணெய் எது வேணுமாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பல வகையான தானியங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சது இது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒன்றே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.